ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் ஸ்வேதாத்ரிபர்த்துர் நிரவதி கருணாலப்ததாஸ்யானுபாவः தீமஸ்ரீ விஷ்ணு சித்தான்வய சுபகஜனிக ஸ்ரீனிவாசார்ய சுனுஹோ சாந்த்யௌதார்ய பிரபோத பிரப்ருதி சுபகுணாவாச பூமிர்மகாத்மா श्रीमान् श्री सौम्य नारायण गुरुरिगमे मनसे सन्निधत्ताम्. आचार्यन திருவடிகளுக்கு பல்லாண்டு. श्रीमत् कृष्ण समाह्वाय नमो यामुनसूनवे यत्कडाक्षैकलक्ष्याणां सुलभ श्रीधरः सदा. இனிமையான மாலை பொழுதிலே மாயனை அனுபவிக்க கூடியிருக்கும் நம் எந்தை ராமானுச முனி திருமுற்றத்து அடியார்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாதம் தொடங்கி இன்று 5வது நாள். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை அப்படிங்கிற பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போறோம். கடந்த 4 நாட்களாக 4 பாசுரங்கள் கழிந்தது. முதல் பாசுரத்துல மார்கழி திங்கள் அப்படிங்கிறதுல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு அந்த பரமபதத்திலே எழுந்துருள் இருக்கிற எம்பெருமானான நாராயணன் நமக்கு கைங்கரியத்தை தருவான், நாம் நோன்பு நோற்கலாம் வாருங்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ஆய்ப்பாடியில் உள்ள பெண்களை எல்லாம் அழைக்கிறாள். 2வது பாட்டிலே வையத்து வாழ்வீர்கள் என்கிற பாசுரத்திலே கிருத்திய அகிருத்திய விவேகம், செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது, நோன்புக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னா. அந்த பாட்டுல திருப்பார்கடல்ல பள்ளி கொள்கின்ற அந்த பரமன் அடிப்பாடி அப்படின்னு வியூகத்தை சொன்னா. முதல்ல பரத்வத்தை சொன்னான் முதல் பாட்டுல. 2வது பாடல்ல வியூகத்தை சொன்னான். 3வது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு எம்பெருமான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு 10 விபவாதார அவதாரங்கள் பண்ணினான். அதுல திரிவிக்ரமனா வாமனனா திரிவிக்ரமா உலக அளந்தான். அதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன். அவனுடைய பேர் பாடுவோம். நாட்டாருக்கு நன்னா மழை பெய்யணும் இல்லையா? மழை பெய்யணுங்கிறதுக்காக தானே இந்த ஆய்ப்பாடி பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்றார்கள். கிருஷ்ணனை அடையணும் அப்படிங்கிறது தாத்பரியம். ஆனா மழை வேணும் அப்படிங்கிற ஒரு வியாஜம், ஒரு காரணத்தினாலே நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை தான் அடைய போனான் இல்லையா? மார்கழி நீராட அப்படின்னாலே குளிக்கிறதுக்காக இல்லை, யமுனைக்கு அவ போகவே இல்லை. இந்த நோன்பானது எப்ப ஏற்பட்டது அப்படின்னா, அந்த கோபால கிழவர்கள்லாம் அந்த பெண்களை கொண்டு போய் நிலவரையில அடைச்சு வச்சா. கிருஷ்ணனோட சேரக்கூடாது, கிருஷ்ணன் ரொம்ப தீம்பனா இருக்கா, நிறைய வம்பு வழக்கெல்லாம் பண்றான், அவனோட இந்த பெண்களை சேர விடக்கூடாதுன்னு பெண்களை கொண்டு போய் நிலவரையில அடைச்சு வச்சா. அப்புறம் வருஷம் பொய்த்தது, மழை பெய்யாமல் போகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் கலந்து பேசி முன்னோர்கள்லாம் என்ன பண்ணா, இந்த மாதிரி பாவை நோன்பு நோற்றா நம்மளும் இந்த பெண்களை விட்டு பாவை நோன்பு நோற்க சொல்லலாம்னு இந்த கோபால கிழவர்கள்லாம் நிலவரையிலே அடைத்து வைத்திருந்த பெண்களை எல்லாம் வெளியில வர வச்சு, அப்போ நோன்பு நோற்கணும், உங்களுக்கு நோன்புக்கு தேவையான சாதனங்களை கண்ணன் உங்களுக்கு சேகரித்து தருவான், அவன் தான் தலைவனா இருப்பான்னு தான் நம்ம அன்னைக்கு அவதாரிகையில பார்த்தோம் இல்லையா? அப்போ கிருஷ்ணன் தலைவனானா இவாள்லாம் நோன்பு நோற்கிறா. 3வது பாட்டுல நன்னா இந்த நாட்டுக்கு நல்ல மழை வேணும் அப்படின்னு 3வது பாட்டுல பிரார்த்திக்கிறார். நீங்காத செல்வம் வேணும், நாட்டாருக்கு பலம் வேணும்னு பிரார்த்திக்கிறா. 4வது பாட்டுல மழை பர்ஜன்ய தேவனை அழைச்சு கட்டளையிடுறா. இந்த மாதிரி நாங்கள் நோன்பு நோற்க போறோம், மார்கழி நீராட போறோம், நீ நன்னா மழை கொடுக்கணும் அப்படின்னு பர்ஜன்ய தேவனுக்கு இவர்கள்லாம் கட்டளையிடுறா அப்படின்னு பார்த்தோம். 4வது பாட்டானது பாகவத வைபவத்தை சொல்றது. பாகவதர்கள்லாம் கூடி ஒரு தேவதைய நியமிச்சா, அப்போ அந்த தேவதை கூட இவர்களுக்கு கிஞ்சித்காரம், அதாவது கைங்கரியம் பண்ணும். இப்ப நம்ம பார்க்க போறது 5வது பாட்டு. மாயனை பிரம்ம ஞான பிரபாவத்தை சொல்ற பாட்டு. பிரம்ம ஞானம் ஒருத்தனுக்கு வந்துடுத்துன்னா அவனுக்கு எவ்வளவு பெருமை, என்ன நடக்கும் அதனால அப்படிங்கறத சொல்ல போறது. அப்போ இந்த இவாள்லாம் கூடி முதல் நாள் ராத்திரி பேசினா, மறுநாள் காலையில நோன்பு தொடங்கிட்டா. ராத்திரி கூடி பேசினதும் கிருஷ்ணன் போய் நப்பிண்ணையோடைய திருவாளிகையில போய் சயனிச்சுட்டான்.
இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணினா அவ கலைஞ்சு போனா. ஆனா சில பேருக்கு தூக்கமே வரல. ஏன்னா கிருஷ்ணனை அடைய போறோம் நோன்பு நோக்க போறோம்னு இந்த கோபிகைகள்ல பாதி பேர் தூங்கவே இல்லை. ரொம்ப முன்னாடியே எழுந்துட்டா. அவ எழுந்துட்டு தூங்கின்னு இருக்கிறவாளை எழுப்புறா. அதுதான் 6வது பாட்டுல இருந்து 15வது பாட்டு. அப்போ உறங்குகிறவர்களை விழித்திருக்கிறவர்கள் எழுப்புறா. அப்புறம் நீ சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள்னு நாயகனாய் நின்றதுல போய் என்ன கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்குள்ள நான் உள்ள போறதுக்கு அனுமதி வேணும்னு அந்த நந்தகோபன் திருமாளிகையில் உள்ள வாயில் காப்பான வேண்டி யசோதை பிராட்டியை எழுப்பி, நந்தகோபனை எழுப்பி, நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பி, பலராமனை எழுப்பி, கிருஷ்ணனையும் எழுப்பி, கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னு மாரிமலை முழைஞ்சில்ல நீ என்ற சிங்காசனத்துல உட்காந்து எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அதற்கு பிறகு கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெற்றார்கள்ங்கிறதா 30 பாசுரத்துடைய தாத்பரியம். அப்போ இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா மாயனையில பிரம்ம ஜான பிரபாவம் வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். பிரம்ம ஜானம்னா எம்பெருமானை பற்றிய ஒரு ஞானம் வந்தது அப்படின்னா என்ன நடக்கும்ங்கிறத பார்க்க போறோம். இதுல அவதாரிகை என்ன அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் இப்படி கூடி பேசுறா. பேசும் பொழுது ஒரு பொண்ணு சொல்றா, ஒரு பெண் பிள்ளை சொல்றா, நம்ம இப்படி ரொம்ப பாரிக்கிறோமே, நோன்பு நோக்க போறோம், மார்கழி நீராட போறோம், கண்ணனை அடைய போறோம் இப்படின்னு ஒரே பாரிச்சுட்டே இருக்கோமே, இதெல்லாம் நடக்குமா? நம்ம எல்லாம் ரொம்ப சிறிய பெண் பிள்ளைகள், நம்ம இப்படி முடிவு பண்ணி பண்றதெல்லாம் நடக்குமா? ஸ்ரேயாம்ஷி பகுவிக்னானி பவந்தி மகதாம் அபி அப்படின்னு நற்காரியங்களை பண்ணணும்னு பெரியோர்கள்லாம் நியமிச்சா கூட நடக்காம எவ்வளவோ தடை வந்திருக்கு. எதுல வந்திருக்குன்னு நம்ம ராமாயணத்துல பார்க்கலாம். ஏன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணா? தசரதன். அந்த தசரதன் முடிவு பண்ணினா வசிஷ்டர் நாள் குறித்தார். விஸ்வாமித்திரருக்கே ராஜரிஷியில இருந்து பிரம்ம ரிஷின்னு பட்டம் கொடுத்த அந்த வசிஷ்டர் முடிவு பண்ணினார், நாள் குறிச்சார். ராமன் தர்மஸ்வரூபி, ராமோ விக்கிரகவான் தர்மகா அப்படின்னு ராமன் தர்மத்தினுடைய ஸ்வரூபமாகவே இருந்தான். அவனை நம்மெல்லாம் அதாவது நாட்டாரெல்லாம் மங்களாசாசனம் பண்ணினா இந்த ராமன் நன்னா இருக்கணும்னு எல்லாரும் கண்ட இடத்துலயும் கல்லு கண்ட இடத்துல எல்லாம் விளக்கு பொருத்தி பெருமாளை எந்த தேவதையா இருந்தாலும் சேவிச்சு ராமன் நன்னா இருக்கணும் ராமன் நன்னா இருக்கணும் அந்த மக்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணினா, அப்படி இருந்தும் அந்த ராம பட்டாபிஷேகம் நடந்ததோ? நடக்கலையே. அவ்வளவு பெரியவர்கள்லாம் முடிவு பண்ணின அந்த ராம பட்டாபிஷேகமே நடக்கலையே. நம்ம ரொம்ப சிறிய ஆய்ப்பாடி பெண்கள். மேலும் நமக்கு பாவம் எப்படி இருக்கு அப்படின்னா மூட்டை மூட்டையா வச்சுட்டு இருக்கோமோ, நிறைய மூட்டை. இந்த பாவ புண்ணியங்கள் தான் நம்மளுடைய அனுபவத்திற்கு தடையா இருக்கு. மூட்டை மூட்டையா சஞ்சித கர்மாவை வச்சுட்டு இருக்கோமே நம்ம. அப்போ இந்த நோன்பு நல்லபடியா நடக்குமா அப்படின்னு ஒரு பெண்ணு கேக்குறா. நல்ல காரியம் பண்ணணும், கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னா பாவம் தடையா வந்து நிற்குமே, நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்ட அதுக்கு நல்ல பிரம்ம ஜானம் தெரிஞ்ச ஒரு பெண், நல்ல வேதாந்தங்களை தெரிஞ்ச ஒரு வேதாந்த ஞானத்தை உடைய ஒரு பெண் பிள்ளை பேசுறா. ஏமா, பாவத்தை போக்கிண்டு என்னைக்கு பெருமாள்கிட்ட போய் சேர்றது? நான் பாவத்தை கழிக்கிறேன்னு சொல்ற காலத்திலேயே இன்னும் மூட்டை மூட்டையா பாவம் வந்து சேர்ந்துடும் இல்லையா? நம்ம ஏதோ ஒரு பாவத்தை கழிக்கணும், ஒரு பிராயச்சித்தம் பண்ண போவோம், அதுல ஒரு 4 பாவத்தை பண்ணிடுவோம். அப்போ இந்த விரோதிய போக்கிண்டு கிருஷ்ணானுபவம் பண்ணணும், அதுல ஈடுபடணும் அப்படின்னா முடியுமா? சமுத்திரத்துல அலை ஓஞ்சாதான் நான் ஸ்நானம் பண்ணுவேன்னா என்னைக்கு குளிக்கிறது? குளிக்கவே முடியாது. சமுத்திரத்துல அலை ஓயுமா என்னைக்காவது? முடியாது. அப்ப கிருஷ்ணானுபவம் பண்ணினா அந்த பாவங்களானது தன்னடையே விலகும் அப்படின்னு சொல்றா. நம்ம கிருஷ்ணானுபவத்துல ஈடுபட நம்மள்ட்ட உள்ள பாவங்கள் எல்லாம் தன்னடையே போயிடும். பாலை குழம்பு பால்னு சொல்லுவா. அதாவது சுண்ட நல்லா காய்ச்சி நல்லா திக்காக்கி அதை குடிச்சா போக்கியமா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும் இல்லையா? இனிமையா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதை குடிக்கிறதோட பித்தமும் தானே போயிடும். அது போல கிருஷ்ண அனுபவம் போக்கியமா இருக்கும், இந்த பாவமானது தானே போயிடும் அப்படின்னு. பாவம் போனாதான் எம்பெருமான் அனுபவத்தை கொடுப்பான் அப்படின்னா அது முடியாத காரியம். பகவத் அனுபவம் பண்ண தொடங்கிட்டாலே எம்பெருமான் நன்மையை கொடுத்துடுவான். ஏன் அப்படின்னா அதுக்கும் சில உதாரணங்களை இதிகாசங்கள்ல இருந்து எடுத்து காமிக்கிறார் வியாக்கியாதா. அப்போ
வீட்டுக்கு வரணும் சீக்கிரம் வரமாட்டேங்குது பேசுறாங்க. ராமாயணத்துல இருந்து ஒரு எம்பெருமானானவன் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் முடிசூட்டணுங்கிறதுக்காக தன்னுடைய முடியை இழந்துட்டு காட்டுக்கு வந்தான் இல்லையா? தன் முடி இழந்தாலும் காட்டுக்கு வந்த பிறகு சுக்ரீவனுக்கு முடிசூட்டினா வாலிய வதம் பண்ணி, அங்கேருந்து வந்து விபீஷணனுக்கு லங்காதிபதியா முடிசூட்டினா போர் ராமராவண யுத்தம் முடிஞ்ச பிறகு. அப்போ எம்பெருமான் இப்படி ராமன் தனக்கு குறைவு வந்தாலும் பரவாயில்ல, அடியவர்களுக்கு நல்லது பண்ணணும் நினைக்கிறவன் என்ன பண்ணினா, மகாபாரதத்துல பார்க்க போனோம் அப்படின்னா ஜெயத்ரதனை கொல்றதுக்காக அர்ஜுனனுக்காக ஆழி கொண்டு இரவி மறைத்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் தன்னுடைய சங்கல்பம், அதாவது போர் குருக்ஷேத்திர போர் நடக்க போறது. அப்போ துரியோதனனும் அர்ஜுனனும் கண்ணன் பெருமான பார்த்து உதவி கேட்கணும்னு ரெண்டு பேருமே வரா. அப்ப கண்ணன் எம்பெருமான் சயனிச்சுன்னு இருக்கான். முதல்ல துரியோதனன் வந்துடுறான். துரியோதனன் வந்தவன் தலை பக்கத்துல எம்பெருமானுடைய திருமுடி பக்கத்துல வந்து சத்தம் இல்லாம உட்கார்ந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் வந்தான். அவன் திருவடி, ஏன்னா அவனுக்கு சேஷத்துவ ஞானம் உண்டு. சேஷன் அப்படின்னா அடிமை, எம்பெருமானுக்கு அடிமைன்னு அர்த்தம். இப்ப சேஷத்துவ ஞானம் உடைய அர்ஜுனன் என்ன பண்ணினா, திருவடியில வந்து உட்கார்ந்தான். எம்பெருமான் கொஞ்ச நேரம் கண்ணா இருந்தான். அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்த போது முதல்ல கண்ணுல பட்டது அர்ஜுனன் தான். வாப்பா அர்ஜுனா, சௌரியமா அப்படின்னு அவனை எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன விஷயமா வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது துரியோதனன் சொல்றான், நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னா. இப்ப கிருஷ்ணன் சொன்னா, நான் எழுந்திருந்தேன், என் கண்ணுக்கு முன்னாடி யார் முதல்ல பட்டா? படுத்துட்டு இருக்கோம், ஏந்திருந்தா கால் கிட்ட இருக்கிறவா தானே கண்ணுல படுவா முதல்ல. அர்ஜுனன் தான்ப்பா கண்ணுல பட்டான் அப்படின்னு சொன்னேன். இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன், போர்ல எனக்கு உன்னுடைய துணை வேணும் அப்படின்னு துரியோதனன் சொல்றான். அப்போ அர்ஜுனனும் அதை வேண்டிதான் வந்திருந்தான். அப்போ கிருஷ்ணன் சொல்றான், நான் வந்து போருக்கு வரேன், ஆனா ஆயுதம் எல்லாம் எடுக்க மாட்டேன், ஒரு துணையாதான் நிற்பேன். இல்ல, என்னுடைய சேனை இருக்கு, நவகோட்டி நாராயண சேனைன்னு எம்பெருமான இடத்துல நாராயண சேனை இருக்கு, லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கா அப்படின்னு சொன்னதும் துரியோதனன் என்ன பண்ணினா, எனக்கு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வேண்டாம், உன்னுடைய சேனையை கொடுத்துரு அப்படின்னு முதல்ல கேட்டுட்டான் துரியோதனன். எம்பெருமான் கொடுத்துட்டார். அர்ஜுனன் சொன்னா, நீயே போரும்பா எனக்கு, நீ போர்லாம் பண்ண வேண்டாம், ஆயுதம் எடுக்க வேண்டாம், நீ கூட இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு. அதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? துரியோதனன் போய் பீஷ்மர்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நவகோட்டி நாராயண சேனையை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு கிருஷ்ணன்டேந்து அப்படின்னு சொன்னதும், உன்ன மாதிரி முட்டாள் உலகத்திலே கிடையாதுன்னாராம் பீஷ்மர். ஏன்னா எம்பெருமான் கூட இருந்தா அந்த சேனையும் ஒண்ணுமே பலனளிக்காது, அவன் கூட இருந்தா அதுவே போதும். அர்ஜுனன் கிருஷ்ணனை கேட்டு பெற்றுண்டான், கடைசியில யுத்தத்துல அவன் தான் ஜெயிச்சான். அப்போ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். நல்ல கோரமான யுத்தம் நடந்தது. பீஷ்மர் என்ன பண்றாரு, அம்ப வாரி பொழியறார் அப்படியே அர்ஜுனன் மேல. ஏன்னா அவருக்கு வந்து கிருஷ்ணனுடைய அந்த சங்கல்பத்தை மாத்தணும். அர்ஜுனன் மேல அம்ப விட்டு அப்படியே தாக்குறார். வந்ததே கோபம் கண்ணனுக்கு. என்ன பண்ணினார், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா என்ன பண்ணினார், இப்படி பீஷ்மர் தாக்குறத பார்த்துட்டு வேகமா தேர்ல இருந்து இறங்கி கையில சக்கராயுதத்தை எடுத்துண்டு தன்னுடைய பீதாம்பரம் நழுவி விழுந்தது, அதை கூட கவனிக்காம தாண்டிண்டு பீஷ்மரை நோக்கி வந்தாராம். பீஷ்மர் உடனே ஸ்துதி பண்றார், வா கண்ணா, இதுதான் எதிர்பார்த்தேன் நானு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாராம் பீஷ்மர். அந்த இடத்துல பீஷ்ம ஸ்துதி அப்படிங்கிறது ரொம்ப பெருமை பெற்றது. ஏன்னா அப்படி எம்பெருமான அவர் ஸ்துதி பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியுமே அந்த எம்பெருமான் தான் இங்க வந்து கண்ணனா அவதாரம் பண்ணிருக்காருங்கிறது பீஷ்மர் போன்ற பெரியோர்களுக்கு நன்னாவே தெரியும். அதனால ஸ்துதி பண்றாராம் பீஷ்மர். இதுக்குதான்ப்பா நான் வந்து காத்துட்டு இருந்தேன், நீ வான்னு எம்பெருமான ஸ்துதி பண்ண. சக்கரத்தை கையில எடுத்துன்னு வரானா பீஷ்மரை தாக்குறதுக்காக. ஆயுதம் எடுக்க மாட்டேன் சொன்னவன் தன்னுடைய அடியவனான அந்த அர்ஜுனனுக்காக ஆயுதத்தை எடுத்தான், பொய் சொன்னான், ஆழிகொண்டு இரவி மறைத்தான். ஜெயத்ரத வதத்திலையும் பார்க்கலாம் இல்லையா? என்ன பண்ணினா, ஜெயத்ரதனோட சண்டையிட்டு அவனை அந்த மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் வதம் பண்ணிடுவேன்னு சொன்ன கண்ணன் எம்பெருமான் அஸ்தமனம் ஆயிடுத்து. ஜெயத்ரதன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுன்றான். தான் தோற்று போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் தீக்குளிச்சிடுவேன்னு சொல்லியிருந்தான். ஜெயத்ரதனை வதம் பண்ணலேன்னா நான் தீக்குளிச்சிடுவேன்னு சொன்னான். தீக்குளிப்பதற்காக தீய மூட்டி போறான். அப்ப துரியோதனன் என்ன பண்ணினா, ஜெயத்ரதா வா வா, அர்ஜுனன் வந்து தீக்குளிக்க போறான், அதை நீ உன் கண் கொண்டு பார் அப்படின்னு சொல்ல, எம்பெருமான் என்ன பண்ணினா, உடனே சூரிய அஸ்தமனம் ஆயிருந்தது, உடனே விலக்கி விட்டான்.
வெளிச்சம் வந்தது, அங்கேருந்து வந்தான் இவன் வந்தான். வந்ததும் எம்பெருமான் ஜெயத்ரதனை காட்டி கொடுத்தார், அர்ஜுனனுக்கு காட்டி கொடுத்து திரும்பவும் தன்னுடைய ஆழி கொண்டு இரவி சூரியனை மறைத்தார். வதம் நடந்தது. அப்போ ஜெயத்ரதனை வதம் பண்ணினார் அப்படின்னு தன்னுடைய அடியார்களுக்காக என்ன பண்றான் கண்ணன்? பொய் சொல்றான், பகல இரவாக்குறான். அப்படி அர்ஜுனுடைய சங்கல்பத்தை முடிச்சு கொடுத்தான். பீஷ்மருடைய வாக்க காப்பாற்றுவதற்காக ஆயுதம் எடுத்து தன்னுடைய வார்த்தைய பொய்யாக்கி கொண்டான். அது ரொம்ப பிரசித்தம். எம்பெருமான் அடியவர்களுக்காக என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய நிலையிலேந்து இறங்கி அவர்கள் பண்ணின சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகவும் அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காகவும் என்ன பண்ணுவான் கண்ணன் எம்பெருமான்? தன்னுடைய சங்கல்பத்தை கூட விட்டு கொடுத்துருவான். அப்படி தாழ மாறி இந்த மாதிரி காரியம் பண்ணுவான். அதனால நாம நோன்புல இழிந்தால் அவன் என்ன பண்ணுவான்? பாவங்களை போக்கி கொடுப்பான். கவலைப்பட வேண்டாம். அதனால நம்ம இதை விட்டு அகல வேண்டாம், கிருஷ்ணானுபவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணானுபவம் பண்றதுக்கும் இந்த பாவங்கள் தடையா இருக்கலாம். நமக்கு பாரிப்பு இருக்கு, ஆனா நடக்குமான் இவள் கேள்வி கேட்க அந்த பிரம்மஞானம் உடைய பெண்ணானவள் சொல்றா. எப்படி ஒரு பிரம்மஞானிக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னா அவனுடைய பாவங்கள் எல்லாம் தீயினில் இட்ட பஞ்சாகும். ஏன்னா ஒருத்தனுக்கு எம்பெருமான பத்தி நல்ல ஞானம் வந்துடுது, அவன் நிறைய பாவங்கள் முற்காலத்துல பண்ணியிருக்கான். இப்போ மோட்சம் கொடுக்கணும்னு எம்பெருமான் முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணின பிறகு அவனுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் பார்த்துட்டு இருப்பானா எம்பெருமான்னா? பார்க்க மாட்டானா. மோட்சம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னா எப்படி ஒரு தீயில இட்ட ஒரு பஞ்சு பொதியானது எப்படி அழிஞ்சு போகுமோ அது மாதிரி இது அழிந்து போய்விடும் அப்படின்னு உருத்தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்றா. ரெண்டு விதமான பாவங்கள் இருக்கு. பிரம்ம ஞானம் எம்பெருமானை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி உள்ள பாவங்கள் பூர்வாகம் அப்படின்னு அர்த்தம், முன் செய்த பாவங்கள். அப்புறம் உத்தராகம் அப்படின்னா எம்பெருமானுடைய சம்பந்தம் ஏற்பட்ட பின்பு இந்த பிரகிருதி சம்பந்தம் இந்த உலகத்துல இருக்கிறதுனால, இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்போட இருக்கிறதுனால சில பாவங்களை நம்ம அறியாமையே செய்வோம். அது உத்தராகம் அப்படின்னு பேரு. பூர்வாகத்துல பண்ணின பாவங்கள் எல்லாம் தீயினில் இட்ட பஞ்சு போல நன்னா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. இது ராமாயணத்துல கூட இதுல வியாக்கியாதாக்கள் ஒரு உதாரணம் காமிக்கிறா. இந்த மாரீசன் சுபாகுன்னு ரெண்டு அந்த அசுரர்கள் எம்பெருமான் மாயமான வந்த மாரீச்சனை ஓட்டி விட்டாராம். அதாவது ராமபானம் அப்படிங்கிற பிரம்மஜானத்தை வச்சுண்டு மாரீசன் அப்படிங்கிற மாயமான எம்பெருமான் ஓட்டி விட்டான். அது உத்தராகம். உத்தராகம்னா என்னன்னா நம்ம பிரம்மஜானம் எம்பெருமான பற்றிய ஞானம் வந்த பிறகு செய்யக்கூடிய பாவங்களை எம்பெருமான் கண்டும் காணாமல் இருக்கிறான் அப்படிங்கிறான். அது தெரிஞ்சா கூட எம்பெருமான் அதை கண்டுக்கிறது இல்லையா. சுபாகுவை அழிச்சுட்டார், எம்பெருமான் வதம் பண்ணிட்டார். அது பூர்வாகம். நம்மளுடைய முன் செய்த கர்ம வினைகள்லாம் அழிக்கிற மாதிரி சுபாகுவை எம்பெருமான் அழித்தார் அப்படிங்கிறார். ஆழ்வார் கூட வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் அப்படின்னு திருவாய்மொழியில ஒரு பாசுரத்துல சொல்றார். வேம் கடம் அப்படின்னா பாவம் போகும். ஏன் அப்படின்னா எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய பேரை சொன்னாலே பாவங்கள் போயிடும். ஒரு மனுஷனானவன் பிறக்கும் போது 3 வகையான கடனை கொண்டுட்டு வரான். பித்ருக்கடன், ரிஷிகடன், தேவக்கடன்னு. பித்ருக்கடன் எதனால கழியறதுன்னா குழந்தை பிறந்தா பித்ருக்கடன் கழிஞ்சிடும். வேத அத்தியனம் பண்ணா ரிஷிகடன், ரிஷிக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன் அது வேத அத்தியனம் பண்ணினா தீரும். தேவக்கடம்னா யாக யஜ்ஞங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். பட் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. திருவேங்கடமுடையானுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு அவனை கைகூப்பி தொழுது விட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வேம் கடம் அப்படின்னாலே அதான். வேம்னா போகும், கடம்னா பாவம். திருவேங்கடமுடையான சேவிச்சாலே அந்த பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்மளுடைய எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல அந்த பாவங்கள் தன்னடையே போகும். அதனால மாயனை அனுபவிக்கலாம் அப்படின்னு இந்த பெண் பிள்ளை ஞானம் வேதாந்த ஞானம் உடைய பெண் பிள்ளை இன்னொரு பெண் கேட்க அவளுக்கு பதில் சொல்றான். இப்போ பாட்டை அனுபவிப்போம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது
வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலூரெம்பாவாய். பதார்த்தம் ஒரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டு எளிமையா வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். மாயன் அப்படின்னா ஆச்சரியமான செயல்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். மன்னு வடமதுரை மைந்தனை, நித்தியமான பகவத் சம்பந்தம், எப்பொழுதும் பகவத் சம்பந்தம் இருக்கிற வடமதுரைக்கு அரசன். தூய பெருநீர் அப்படின்னா பரிசுத்தமான ஆழமுடைய நீரை உடையதான அந்த தூய பெருநீர் யமுனை துறைவன். யமுனை துறைவன் அந்த யமுனை கரையிலே விளையாடுபவன், அந்த இடத்துக்கு ஒரு தலைவனானவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் இடைக்குலத்திலே போய் திருவதாரம் பண்ணினவன். அணிவிளக்கு மங்கள தீபம் போன்றவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாயாகிய அந்த யசோதை பிராட்டியினுடைய திருவயிறு அதை விளங்கச் செய்தவன். தாமோதரன் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு மதுரகவி ஆழ்வார் பாடுற மாதிரி அந்த எம்பெருமான். நாம் அவனால் அவனை நாம் அடையும், நாம் அவனாலதான் நம்ம அவனை போய் அடைய முடியும். அவனால் அணுகத்தக்க நாம் தூயோமாய் ரொம்ப பரிசுத்தர்களாக தூய்மையானவர்களாக அவனை கெட்டி தூமலர் தூவி நல்ல மலர்களை தூவி தொழுது வணங்கி வாயினால் பாடி வாயார பாடி மனத்தினால் சிந்திக்க மனத்தாலே தியானிக்க போய பிழையும்னா பகவத் சம்பந்தம் உண்டாவதற்கு முன் செய்த பாபங்கள், புகுதருவான் நின்னனவும் பின்னாடி நம்மளை அறியாமல் வரக்கூடிய பாவங்கள், தீயினில் தூசாகும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல உருமாய்ந்து போகும் செப்பு, ஆகையால் அவனை பாடு அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாட்டுல சாதிக்கிறா. மாயன் அப்படின்னா ஆச்சரிய சேஷ்டிதங்களை உடையவன் அப்படின்னு. என்ன ஆச்சரிய சேஷ்டிதம்? பரமபதநாதனையும் மாயன்னு சொல்லலாம், கிருஷ்ணனையும் மாயன்னு சொல்லலாம். ஏன்னா பரமபதமே பண்கடந்த தேசம் அப்படிங்கிறார் திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்துல. 27வது பாட்டு. விண்கடந்த சோதியாய் விளங்கு ஞான மூர்த்தியாய் பண்கடந்த தேசமேவு பாவநாசநாதனே எண்கடந்த யோகினோடு இறந்து சென்று மாணியாய் மண்கடந்த வண்ணம் நின்ன யார் மதிக்க வல்லரே அப்படிங்கிறதுல பண்கடந்த தேசம் அப்படிங்கிறார். பண்கடந்த தேசம்னா வேதம் பண்ணுபவன். ஏன்னா அந்த பரமபதத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை சொல்றார். வேதங்கள் கூட அளவிட்டு பரமபதம்ங்கிறது இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள அந்த பரமபதம், அந்த பரமபதத்துக்கு நாதன், பரமபதநாதன் அவன் மாயன். கிருஷ்ணனும் மாயன் தான், அதையும் சொல்ல போறான். அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படிங்கிறார். அத்தனை நித்தியசூரிகளுக்கும் தலைவன் யாரு அப்படின்னா எம்பெருமான் தான். என்ன ஐஸ்வர்யம், லீலா விபூதி நித்திய விபூதின்னு வச்சுட்டு அங்க உள்ளவா அத்தனை பேருக்கும் தலைவனா மிடுக்கோட எழுந்துருள் இருக்கான் எம்பெருமான். அந்த மிடுக்க அந்த பரத்வத்தை வாஜா மகோச்சரம்ங்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. சொல்லியே முடிக்க முடியாது அந்த பெருமைய. அதனால மாயன் அப்படின்னு சொல்றா. கிருஷ்ணாவதாரத்துல அவன் கீழே இறங்கி இப்படி நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற கிருஷ்ணன் இங்க மாடு மேய்ச்சுண்டு வெண்ண திருடிண்டு இப்படி பெண்களும் பேதைகளும் அடிக்கும்படியும் கட்டும்படியும் இப்படி இவர்களுக்கு அடங்கி கிடக்கிறானே, இந்த நீர்மைய சொல்லவே முடியாது. இப்படி அவன் தாழ்ந்து இப்படி ஒரு நிலையில இருக்கிறத சொல்ல முடியாது. அதனால பரமபதத்துல பார்க்கலாமா எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்க போனா அதுவும் எல்லை இல்லாததான். அந்த சௌலபியமும் கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிற சௌலபியம் நீர்மை எல்லை இல்லைன்னா பரமபதத்துல இருக்கிற சௌலபியமும் எல்லை இல்லாம இருக்கிறதே எத்திரம். பத்துடை நம்மாழ்வார் திருவாய்மொழி 1:3 சொல்றார் இல்லையா, பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை உறவினில் களவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. என்னப்பா இது சௌலபியம், நித்தியசூரிகள் தலைவனா இருக்க, எல்லா உலகத்துக்கும் நீதான் ராஜாவா இருக்க, இங்க இந்த சம்சாரியான யசோதகையில கட்டுண்டு கைய கூப்பிண்டு அழுதுண்ட நிக்கிறிய, இது என்னப்பா அப்படின்னு ஆழ்வார் 6 மாசம் மோகிச்சாராம் அந்த பாட்டுல.
3 பதிகத்துல 6 மாசம் மோகித்தார். அதுல இது ஒரு பதிகம். அப்போ அப்படி அவனுடைய நீர்மையானது எல்லையில்லாம இருக்கிறதுனால எத்திரம், அதனால மாயன். இங்க ஒரு ஊருக்கு தன்னுடைய நீர்மையை காமிச்சுட்டு இருக்கான். கோகுலம்ங்கிற ஒரு சின்ன ஒரு ஊருக்கு நீர்மையை காமிச்சுட்டு இருக்கான். பரமபதத்துல ஒரு நாட்டுக்கே காமிக்கிறான். தெளிவிசம்பு திருநாடுன்னு சொல்லுவா இல்லையா, நலமந்தம் இல்லதோர் நாடு அப்படின்பா. ஒரு பெரிய நாடு அது. அங்க தன்னை காமிச்சுட்டு இருக்கானே, அந்த நீர்மைய சொல்றதா அப்படின்னு, இதை விட அந்த நீர்மை ஏற்றமோ அப்படின்னு மாயன் அப்படிங்கிற. அவன் கிருஷ்ணனா வந்து அவதாரம் பண்ணினதும் மாயம், பரமபதநாதனா எழுந்தருளி இருக்கிறதும் மாயன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. ஜாதோசி தேவதேவேஷ சங்கு சக்கர கதாதரகா அப்படின்னு. அதாவது நித்திய சூரிகளும் இவனும் சமமா அப்படின்னா, அவளுக்கும் இவனுக்கும் சமமான ஐஸ்வர்யமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. நிரங்குஷ ஐஸ்வர்யம் அப்படிங்கிறா. எல்லையில்லாத ஐஸ்வர்யத்தை உடையவன் இங்க வந்து அவதாரம் பண்ணினானே அப்படின்னா அந்த சௌலபியத்தை பார்த்து சொல்றதுதான் எத்திரம் அப்படின்னு இங்க காமிக்கிறா. ஜாதோசி தேவதேவேஷ சங்கு சக்கர கதாதரகான்னு அப்படிப்பட்ட பரமபதநாதன் இங்கு தேவகியினுடைய திருவயிற்றுல வந்து 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணி என்னென்ன சேஷ்டிதங்கள்லாம் பண்ணினானோ அத்தனையும் அத்தனையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். அதனால மாயன்னு சொல்றா. இங்க அவன் சொல்லலாம், நானாவது உன்னுடைய கிரகத்துல வந்து பிறக்கிறதாவதுன்னு இந்த யசோதை நந்தகோபர்கிட்ட கேட்கலாம் எம்பெருமானானவன். ஆனா அவனுடைய சின்னங்கள் எல்லாம் காமிச்சு கொடுத்துருமா. அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கான். அவன் தான் பரமபதநாதன், நித்திய சூரிகளின் தலைவன்னு சொல்றதுக்கு எம்பெருமானே மறுத்தாலும் கூட அது ஒரு தனித்தன்மை அவன்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, தேவதேவேஷ சங்கு சக்கர கதாதரகா அப்படின்னு. இவன் யாரு? ஒரு காலத்திலும் கர்மஸ்பர்ஷமே கிடையாது. நம்ம எல்லாம் கர்மத்தினால பிறக்கிறோம். ஆனா கிருஷ்ணன் தன்னுடைய சங்கல்பத்தினால பிறக்கலாம் இல்லையா? பரித்ராணாய சாதுனா வினாச்சாயச்ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. எம்பெருமான் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு அழிவு வருகிறதோ அப்போ அத காப்பாத்துறதுக்காகவும் தன்னுடைய அடியவர்களை ரட்சிப்பதற்காகவும் அவன் வந்து அவதாரம் பண்றான். சங்கல்பம் பண்ணிட்டு வரான். நான் இந்த காரியத்தை பண்ண போறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு வரான். அவனுக்கு கர்மஸ்பர்ஷம்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நித்தியசூரி நித்தியசூரிகளின் தலைவனா இருக்கான். ஆனா நித்தியர் முக்தர் பக்தர்னு 3 விதமா சொல்லலாம் சம்சாரிகளை, ஜீவர்களை. அப்ப நித்தியர்னா எப்பொழுதும் நித்தியசூரி, அதாவது இப்ப வைகுண்டத்திலே இருக்கிறவா, அவளுக்கு கர்மஸ்பர்ஷமே கிடையாது. முக்தர் அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு பாபத்தெல்லாம் கழிச்சுட்டு மோட்சத்துக்கு போனவா முக்தர்னு சொல்லப்படுறா. பக்தர்னா நம்மளை போல சம்சாரிகள். அப்போ 3 பேர் இருக்கும். நமக்கு கர்ம சம்பந்தம் உண்டு. முக்தர்களுக்கும் என்னைக்கோ ஒரு நாள் இருந்தது. ஆனா நித்தியசூரிகளுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது. எம்பெருமானுக்கு கர்ம ஸ்பர்ஷமே சுத்தமா கிடையாது. அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படிங்கிறார். அப்போ அப்படிப்பட்டவன் இங்க வந்து அவதரிச்சானே, என்ன மாயம் இது அப்படின்னு சொல்லி சங்கு சக்கர கதாதரகா. என்ன அவனுக்கு அடையாளம் அப்படின்னா சங்கு சக்கரங்கள். எப்போ, ஏன்னா குழந்தை பிறந்த போதே சங்கு சக்கரங்களோட தான் பிறந்தான் இல்லையா? தேவகியும் வசுதேவரும் மறைச்சுக்க சொல்றா. ததோகில ஜெகத்பத்ம போதாயாம் அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனகா அப்படின்னு. எப்படி குழந்தை பிறந்தானா? சங்கு சக்கரங்களோட பிறந்தான். அப்போ தேவகி சொல்றா, மறைச்சுக்கோப்பா, இப்படி நீ சங்கு சக்கரத்தோட பிறந்திருக்கிறத கம்சன் பார்த்தான்னா உன்னை கொன்னுடுவான். அதனால நீ மறைச்சுக்கோன்னு அந்த குழந்தைய இயல்பா சாதாரண குழந்தையா நீ மாறிக்கோ அப்படின்னு சொல்றா. நமசப்பரமோ தாதா சங்கு சக்கர கதாதரகான்ற இடத்துல இன்னொரு ஐதிஹியமும் காட்டப்படுறது. அதாவது ராமராவண யுத்தம் முடிஞ்சுடுதோ, எம்பெருமான் வில்லும் கையுமா சக்கரவர்த்தி திருமகன் நின்னுட்டு இருக்கான். அப்ப மண்டோதரி ஸ்தோத்திரம் பண்றாளாம், நீ வந்து பரமபுருஷன் நாராயணன் அப்படின்னு. அப்ப வந்து எம்பெருமான் சங்கு சக்கரத்தை வச்சுக்கல, இது அவளுடைய வார்த்தை தான். தமசப்பரமோதாதான் சங்கு சக்கர கதாதரகாங்கிறது மண்டோதரி ஸ்தோத்திரம் பண்றது. எப்படி சொன்னா? ராமராவண யுத்தம் முடிஞ்சு எம்பெருமான் வில்லும் கையுமா தானே நின்னா, சங்கு சக்கரத்தோடையா நின்னா? எப்படி அவ சொல்றா அப்படின்னா, அவ வந்து அந்த சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் தான் இன்னைக்கு ராமனா வந்து திருவதாரம் பண்ணிருக்கான்னு அவ புரிஞ்சுட்டு இருக்கா. அதனால நான் உன் குழந்தை இல்லைன்னு எம்பெருமான் சொன்னா கூட உன்னுடைய அந்த
என்ன இருக்கு? ஆழ்வார்கள், அந்த அசாதாரண சின்னமான ஆழ்வார்களோட அவன் அவதரிக்கிறான். சங்கத்தாழ்வான் சக்கரத்தாழ்வான் சொல்லும்படியாக அந்த ஆழ்வார்களுடைய ஒரு தனித்தன்மையான ஒரு அடையாளத்தோடு எம்பெருமான் அவதரிக்கிறான். அப்படிப்பட்டவன் இங்கு கிருஷ்ணனா வந்து அவதாரம் பண்ணியிருக்கான், மாயன் அப்படிங்கிறான். அப்போ இதுல ஒரு பட்டர் ஐதீகம் கூட காட்டப்படுறது. பட்டர், ஸ்ரீ பராசர பட்டர் எழுந்தருள் இருந்த காலத்துல ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாராம். எம்பெருமானுக்கு 2 திருக்கைகளா இல்ல 4 திருக்கைகளா அப்படின்னு கேட்கிறாராம். அப்போ பட்டர் சொல்றாராம், 2 திருக்கைகள் அப்படின்னா இங்க சயனச்சன் இருக்கானே மூலமூர்த்தி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன், அவன்னு நினைச்சுக்கிறேன். 4 திருக்கைகள்னா உற்சவமூர்த்தி நம்பெருமாள் இருக்காரே அவர்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம். அந்த கேள்வி கேட்டவர் இவரை மடக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா 2 திருக்கை அப்படின்னு பட்டர் பதில் சொன்னா, நீர் பாத்தீரோ பரமபதத்துல போய் பாத்தீரோ அப்படின்னு கேட்பாராம். 4 திருக்கைன்னு சொன்னாலும் கேட்பாராம். அதனால இவர் என்ன பண்ணினாரா, 2 திருக்கையா இருந்தா பெரிய பெருமாள் சயனச்சன் இருக்காரே அவர்னு நினைச்சுக்கிறேன், 4 திருக்கையா இருந்தா நம்பெருமாள்னு நினைச்சுக்கிறேன்னு ரொம்ப அழகா பதில் சொன்னாராம். அப்போ எப்பவும் எம்பெருமான் சங்கு சக்கரங்கள் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையான ஒரு ஆழ்வார்களுடைய அவதாரம் பண்றான் அப்படின்னு சங்கு சக்கர கதாதரகா அப்படின்னு மாயன்ல காட்டப்படுறது ஐதீகம். அடுத்தது மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணு வடமதுரை அப்படின்னா, மண்ணுன்னா பொருந்தி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நிலைத்து நிலைத்த சம்பந்தம் எம்பெருமானோட வடமதுரைக்கு. எப்பவும் மாறாத போகாத சம்பந்தம் உடையது இந்த வடமதுரை அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி அப்படின்னா, மூன்று அவதாரங்கள்ல காண்பிக்கப்படுகிறது. எப்ப எம்பெருமான் வாமனமூர்த்தியா திருவதாரம் பண்ணினானோ அப்ப சித்தாசிரமம், இந்த வடமதுரையில தான் சித்தாசிரமம் அமைச்சு அங்கதான் தபஸ் பண்ணிட்டு இருந்தானா வாமனமூர்த்தி. ஒண்ணு. ரெண்டாவது, ராமாவதார காலத்துல சத்ருக்னால்வான் லவனாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிச்சு இந்த இடத்துல படைவீடு கொண்டு அங்கதான் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான் சத்ருக்னன். அப்ப எம்பெருமானுக்கும் சம்பந்தம் உடைய இடம் தானே, சத்ருக்னன்கிறவர் ராமனுடைய தம்பி தானே ஆச்சு. மூணாவதா கிருஷ்ணன் எம்பெருமான் இப்ப அவதரித்தது எங்க அப்படின்னா வடமதுரை. அப்ப பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் அப்படின்னு சொல்லப்படுறது. க்ஷமிக்கணும் மேம், மியூட்ல போட்டேன். சர்வேஸ்வரன் எப்போதும் இப்படி அவதரித்து போவதொரு தேசம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு இங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ஆச்சாரியர்கள் உதாகரிக்கிறார்கள். மதுரா நாம நகரி புண்ணியா பாப ஹரி சுபா யஸ்யாம் ஜாதோ ஜெகநாத சாக்ஷாத் விஷ்ணு சனாதனகா அப்படின்னு இந்த மதுரையை பத்தின ஒரு ஸ்லோகம். மதுரா நாம நகரி, மதுரா அப்படின்னு ஒரு பேருடைய ஒரு நாடு, அதாவது ஒரு ஊர். அது எப்படி அப்படின்னா, நலமந்தம் இல்லதோர் நாடுன்னு வைகுண்டத்தை சொல்றோம் இல்லையா, அந்த வைகுண்டம் மாதிரி பரமபதம் மாதிரி போக்கியதை, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான ஊரா இந்த மதுரா. நகரி அப்படிங்கிறான். எம்பெருமான் என்ன பண்ணினான், பரமபதத்திலேருந்து இங்க இறங்கி வந்தான் இல்லையா. ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனகா நாகபரியங்க முஸ்ருஜியம் ஜாகதோ மதுராம்புரியும் திருப்பார்கடல்ல படுத்திருந்தவன் அங்கேருந்து இறங்கி வந்து மதுரையில வந்து அவதாரம் பண்ணினான். அப்ப பரமபதம் கிராமம் ஆயிடுத்தான். எப்படி நம்ம எல்லாம் வேலை தேடி கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வரோமோ அது மாதிரி எம்பெருமான் எப்படி பண்ணினானா பரமபதம்ங்கிற கிராமத்துல இருந்து நகரி, மதுரா நகரி அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு இறங்கி வந்தானா. அடுத்தது புண்ணியா. புண்ணியானா அவனை தருவதற்கு உபாயமா இருக்கிற ஒரு நாடு. மதுரா நாம நகரி புண்ணியா. பாபஹரி அப்படின்னா விரோதி நிரசனம். அந்த மதுராங்கிற நாமத்தை சொன்னாலே பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும். பாபஹரி விரோதி நிரசனம் பண்ணும் அப்படின்னு சொல்ற. சுபா அப்படின்னா பிராபியம். பிராபியம்னா நமக்கு பிராபியம் மோட்சம் இல்லையா, அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஊர் அந்த மதுரா. எஸ்யாம் ஜாத்தகா அப்படின்னா இது அத்தனைக்கு என்ன காரணம், மதுரைக்கு இப்படி ஒரு புகழ் வருவதற்கு, அது புண்ணியமான நகரமா ஆவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் வந்து திருவதாரம் பண்ணினதுனால அந்த மதுரா நகரி அப்படிங்கிறது ரொம்ப பெருமை பெற்ற இடமா ஆச்சு. தன்னுடைய பிரஜைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதை பொறுக்க மாட்டாமல் எம்பெருமான் தானே கீழே இறங்கி வந்து அவதாரம் பண்றான். ஏன்னா இந்த துஷ்டர்களை நிரசனம் பண்றதுக்காக தானே எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினது. எதுக்கு அப்படின்னா அப்படிதான். ஏன்னா இன்னொன்னு எதுகுலம் வந்து கீழே தாழ்ந்து போனது, எதுகுலத்தை மேல தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணினாங்கிறதும் சொல்றது உண்டு.
இதுல ஆர்த்தி பிரபந்தத்துல கூட எவரும் மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். கூபத்தில் வீழும் குழவியுடன் குதித்து அவ்வாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் ஆபத்தால் யான் பிறப்பேனேலும் இனி எந்தை எதிராசன் தான் பிறக்கும் என்னை உய்ப்பதா. அப்படியே எம்பெருமானார் பண்றாராம். கூபத்தில் வீழும் குழவியுடன் குதித்து அப்படின்னு கணத்துக்குள்ள வீழ்கிற ஒரு குழந்தை கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா ஒரு அம்மா உடனே அதுல குதிச்சு தானும் அந்த குழந்தைய அதுல இருந்து காப்பாத்துவது போல பாபத்தால் யான் பிறப்பேனேலும் இந்த வினைகள் கடும் வினைகளால நான் இங்க பூலோகத்துல பிறந்தாலும் பாபத்தால் யான் பிறப்பேனேலும் இனி எந்தை எதிராசன் தான் பிறக்கும். உடனே எம்பெருமானார் தான் பிறக்கிறாராம். தான் பிறக்கும் என்னை உய்ப்பதா அப்படின்னு மணவாள மாமனிகள் சொல்றார். எம்பெருமானார் இந்த ஜீவர்கள் எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணும்னு ஆதிசேஷன் இங்க எம்பெருமானாரா பிறந்தாரே அப்படின்னு சொல்றார். அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னா, இந்த பிரஜைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுறது, தர்மத்துக்கு விரோதமா நடக்கிறா அப்படின்னா அதை பொறுக்க மாட்டாமல் என்ன பண்றான்னா எம்பெருமான் இங்கு எம்பெருமான் பிறக்கிறான் அப்படின்னு. எப்படிப்பட்ட திருமேனி உடையவன்? சுத்த சத்வமான திருமேனி உடையவன். இங்க வந்ததும் நம்மள மாதிரி அவனுக்கு இந்த பஞ்சபூதங்களால் ஆன திருமேனியா அப்படின்னா கிடையாது. சுத்த சத்வமயமான திருமேனி. அவன் என்ன இயல்போட பரமபதத்துல இருக்கானோ அதே இயல்போட பிறக்கிறான். இங்க பிறந்து அவனுடைய மேன்மை சுவாமித்துவம் இதெல்லாம் குறையாமல் அடியவர்களுக்கு அருள் புரியறான் அப்படின்னு பாக்குறோம். இப்படி வந்துட்டானே பரமபதத்துல இருக்க மாட்டானா அப்படின்னா ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் பார்க்க, ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஆதியன் ஜோதி உரு அப்படின்னா என்ன பண்றானா, தான் தன்னுடைய ஆதியன் ஜோதி உருவ அங்க வச்சுட்டு இங்க பிறக்கிறானா அப்படின்னா இல்ல, அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான். அதே சுத்த சத்வ திருமேனியோட பரமபதத்துல எப்படி இருக்கானோ அதே மாதிரி இங்கேயும் பிறக்கிறான். எங்கும் இருப்பவன் எஸ்யாம் ஜாதகா அப்படின்னா எங்கும் இருப்பவன் அப்படின்னு. சனாதனகான்னா அழிவில்லாதவன். நம்ம சனாதன தர்மம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம இந்து மதத்தை அழிவில்லாத நம்மளுடைய மதம்னு சொல்றோம் இல்லையா. சனாதனகா அப்படின்னா அழிவில்லாதவன். இங்கு பிறக்கிறான், எங்கும் இருக்கிறான், நித்தியமா இருக்கான் அப்படின்னு சொல்றா. மாயனை மண்ணு வடமதுரை. அடுத்தது மைந்தனை. மைந்தன் அப்படின்னா ரொம்ப மிடுக்கு. மைந்தன்னாலே மிடுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பையன் அதாவது மகன் ஒரு அர்த்தம் உண்டு. இளமையோடு இருப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ராஜா ஏன்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படிங்கிற இடத்துல ராஜான்னு சொல்லப்படுறது. ஏன்னா அந்த ஆய்ப்பாடிக்கு அவன் தலைவனா இருந்தான். ரஞ்சனாத்து ராஜா அப்படின்னா ராஜாங்கிறவன் மத்தவாழ மகிழ்விக்கிறவன். கிருஷ்ணன் சுத்தம் உத்மோக்தி கிருஷ்ணம்னு நம்ம அவதாரிகையில பார்த்தோம்னா இந்த பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன்கிற பேருக்கே அர்த்தம் பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் அர்த்தம். அப்போ இந்த மைந்தன் அப்படின்னா இத்தனை அர்த்தம். என்ன மிடுக்கு இந்த குழந்தைக்கு அப்படின்னா, தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ நல்லிருட்கண் வந்த எந்தை பெருமானார் அப்படின்னு தந்தை தாய் கால்ல இருந்த விலங்கானது அற்று போகும்படி அருந்து போகும்படி இந்த எம்பெருமான் பிறந்தான். ஏன்னா தேவகியும் கம்சவனையும் நந்தகோபர வசுதேவரையும் அந்த காராகிரகத்துக்குள்ள கட்டிதானே போட்டு வச்சிருந்தான் கம்சன். அந்த தந்தை காலில் இருந்த பெரு விலங்கானது தாழவிழ நல்லிருட்கண் வந்த எந்தை, பாதி ராத்திரியில பிறந்த எந்தை பெருமானார் அப்படின்னு பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் பாடுறார். வந்த எந்தை பெருமானார்னு இப்படி அவதரித்தானே, இப்படிப்பட்ட மைந்தன் பிள்ளை அப்படிங்கிறார். ராஜா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் சொல்றப்படுறது. மைந்தன்னா ரொம்ப இளமையாவும் இருப்பானா. எம்பெருமான் எப்பவும் இளமையா இருப்பான். மூவரில் முன்னிய விருத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதுல 3 பேர், விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், இந்த மாதிரி 3 பேர்லயும் மூவரில் முன்னிய விருத்தா. விருத்தா அப்படின்னா ரொம்ப முற்பட்டவன் அர்த்தமா இருந்தாலும் எப்படி இருக்கான் அப்படின்னா இளமையா இருக்கான். ஏன் இளமையா இருக்கான் அப்படின்னா இங்க அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் உபகாரம் பண்ணினானா எம்பெருமான். அதனால நல்ல மெடுக்கோட இருக்கான். வானிலவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அப்போ நல்ல மிடுக்கோட இங்க ராஜாவா இருக்கான், பிள்ளையா இருக்கான். அந்த தாய் தந்தை காலில் இருந்த விலங்கானது அற்று வீழும்படி பிறந்தான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்றா. தூய பெருநீர் யமுனை துறைவனை. அடுத்தது யமுனை.
தூய பெருநீர் அப்படிங்கிறா. தூய பெருநீர்னா ஏன் தூய பெருநீர்? மத்த ஆறுகளுக்கெல்லாம் தூய்மை இல்லையா அப்படின்னு கேட்டா உண்டு. எம்பெருமான் பிறந்த பொழுது வசுதேவர் என்ன பண்ணினார்? வசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானு மாத்ரோத கோயையோ அப்படின்னு வசுதேவர் அந்த குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைய தலையில சுமந்துண்டு போன பொழுது ரொம்ப பாங்கா அந்த வெள்ளத்தை வற்றி கொடுத்து அவர் அந்த கோகுலத்துக்கு போய் அடையறதுக்கு அந்த யமுனையானது ரொம்ப உதவித்து இல்லையா? எம்பெருமான் எப்ப வந்து பிறந்தாலும் வைகுண்டத்துக்கு வெளியில விரஜை உண்டு. விரஜையில நீராடிதான் நம்ம எல்லாம் வைகுண்டத்துக்குள்ள போவோம் இல்லையா? விரஜையில ஸ்நானம் பண்ணும் பொழுதுதான் திவ்ய திருமேனி கிடைக்கும். இது வந்து ஸ்தூல சரீரம் பரம மரணம் அடைந்த பிறகு நமக்கு சூஷ்ம சரீரம் கிடைக்கும். சூஷ்ம சரீரத்தையும் எங்க விடுவோம் அப்படின்னா இந்த விரஜையில நீராடின பிறகுதான். அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன்னு மாமுனிகள் இதுல சாத்துமுறையில இருக்கு, நம்ம உபதேசரத்தன மாலையில. அமானவன் கைய பிடிச்சு எழுப்பி நம்மள விரஜைக்கு அந்த பக்கம் தூக்கி விடுவார். அப்போ திவ்ய திருமேனி கிடைக்கும். அப்போ அந்த விரஜை மாதிரியே எம்பெருமான் அவதரிக்கிற காலத்துல எல்லாம் நதிகளும் கூடவே வந்துருமா. இந்த கிருஷ்ணன் அவதரித்தப்போ யமுனையா இருந்தாலும், எம்பெருமான் தசரதி சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணினப்போ சரையுவா அந்த நதி இருந்தது. இங்க பூலோக வைகுண்டமான இந்த ஸ்ரீரங்கத்துல காவேரி ஸ்லோகமே இருக்கு. காவேரி விரஜாசேயும் வைகுண்டம் ரங்கமந்திரம் வாசுதேவோ பிரத்யக்ஷம் பரமம் பதம்னா ச வாசுதேவ ரங்கேஷோ பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு விரஜை தான் காவேரி. அந்த பரமபதநாதன் தான் இந்த ஸ்ரீரங்கநாதன். அந்த பரமபதம் தான் இந்த ஸ்ரீரங்கம், பூலோக வைகுண்டம்னு சொல்லப்படுறது இல்லையா? கண்ணெதிரே பரமபதம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். காவேரி விரஜாசேயம்னு அந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரத்துல பட்டர் காமிக்கிறார். இறங்கும் போது எம்பெருமான் எல்லாரோடையும் சேர்ந்துதான் இறங்கி வருவானா. ஆதிசேஷன், இந்த ஆறு பிராட்டி, சங்கு சக்கரங்கள் எல்லாத்தோடையும் இறங்கி வருவான் எம்பெருமான். போகும்போது என்ன பண்ணுவான்? தனியா தான் போவான். முன்னாடி எல்லாரையும் அமுச்சிருவான். ராமாவதாரத்துல அது படுக்கையை முன்னாடியே அமுச்சிட்டார். அப்புறம் தான் நதியில இறங்கினார் அவர். இதுலயும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பார்த்தோம்னா பிராபாஷ கஷேத்திரத்துல தனியா தான் எம்பெருமான் படுத்துன்னு தனியா தான் போனார். அப்போ புறப்படும் போது தனியா தான் போவார். இறங்கும் போது எல்லாரோடையும் இறங்கி வந்துருவாராம் எம்பெருமான். அப்போ இந்த யமுனையானது அப்படிப்பட்ட ஒரு தூய்மையுடையது, எம்பெருமானை காப்பாற்றி கொடுத்தது. யமுனைக்கு வந்து காளிந்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அது கருப்பா இருக்கும். தூய பெருநீர் யமுனை அப்படின்னு சொல்றான். ஆனா யமுனை வந்து கருப்பாதான் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன தூய்மை அப்படின்னா எம்பெருமானை காப்பாத்தி கொடுத்தது. இப்படி எம்பெருமானை காப்பாத்தி கொடுக்காத ஆறு உண்டா அப்படின்னா உண்டே. கோதாவரி உண்டு. சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து கொண்டு போன பொழுது சீதா பிராட்டி பிரார்த்திக்கிறா கைகூப்பி கோதாவரிட்ட. கோதாவரி, இந்த மாதிரி என்னுடைய கணவன் ராமன் தேடின்னு வந்தான்னா என்ன ராவணன் கவர்ந்து கொண்டு போகிறான், அவரிடத்துல சேதி சொல்லு அப்படின்னு சொல்ல, ராவணன் மேல உள்ள பயத்தினால என்ன பண்ணினாலாம் அந்த கோதாவரி வாயே திறக்கலையும். கோதாவரி எங்க இருக்கா, ராவணன் எங்கேயோ இருக்கான். அந்த ராவணன் என்ன பண்ணிடுவான், அது பயந்தது. அடுத்தது கடலரசன். இப்ப நதிகள் எல்லாம் பெண்கள், கடல் வந்து ஆண். அப்போ மனைவி கணவன்ற இதுல வரும். நதி வந்து மனைவி, கடல்ங்கிறது கணவன்கிற அர்த்தத்துலதான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல காட்டப்படுறது. அப்போ அந்த சமுத்திரராஜன் என்ன பண்ணினா, எம்பெருமான் எல்லாரும் போய் எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்றோம். அந்த சமுத்திரராஜன் இடத்துல எம்பெருமான் சரணாகதி பண்ணினான். நீ எனக்கு வழிவிடு, நான் லங்கைக்கு போனோம்னு எம்பெருமான் சரணாகதி பண்ணினான். ஆனா 3 நாட்கள் அந்த சமுத்திரராஜன் வாயே திறக்கல. நேர வந்து எம்பெருமான் இடத்துல ஒரு வார்த்தை பேசல. கோவப்பட்டு வெளில எடுத்த பிறகுதான் வெளியில வந்தார். அப்போ அந்த சமுத்திரராஜன் அபச்சாரப்பட்டான் ராமன் இடத்துல. மனைவி இந்த யமுனையானவள் என்ன பண்ணினா, எம்பெருமானை காப்பாற்றி கொடுத்தாள் அப்படின்னு நதிகளுக்குரிய ஒரு பெருமை சொல்லப்படுறது. காவேரியும் என்ன ஆழ்வார் சொல்றாரு, தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துளோங்கும் ஒளியுளார் தாமே எண்ணி தந்தையும் தாயும் ஆவார்னு காவிரியை பத்தி தொண்டடிப்படி ஆழ்வார் எடுக்கிறார். குலசேகர ஆழ்வார் தென்னீர் பொன்னி அப்படிங்கிறார், தூய்மையான காவிரி அப்படின்னு சொல்றார். ஆனா தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டடிப்படியாழ்வார் திருமாலையில சொல்றார். ஏன் தெளிவிலா கலங்கள் அப்படின்னு கலங்கிண்டு வருது அப்படின்னா, இதுல ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் பூர்வ சதகத்துல 21வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல பட்டர் காமிக்கிறார், துக்தாப்திர் ஜனகோ ஜனன்யகமயம் ஸ்ரீரேவ புத்ரி வரக ஸ்ரீரங்கேஸ்வர ஏத தர்கமிக கிம் குர்யாமி தீவாகுலா
சஞ்சச்சாமர சந்திர சந்தன மகா மாணிக்ய முக்தோத்கரான் காவேரி லகரீகரை விரததி பர்யேதிசா சேவியதாம் அப்படின்னு இந்த காவேரியோட பெருமைய பட்டர் சாதிக்கிறார் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல. ஏன்னா இந்த தாய் வந்து காவேரி தான். ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு தாயார் யாரு அப்படின்னா காவேரி தான். சமுத்திரராஜன் அப்பா. அப்போ பெண்ணானவள் ரங்கநாச்சியார். அப்போ மாப்பிளை வந்து ரங்கநாதர். இப்ப ரங்கநாதனுக்கு என்ன சீர் பண்ணணும் அப்படின்னு இந்த காவேரி தாயார் கலங்குறாளாம். கலங்கி என்ன பண்றாளாம், அலைகள்ல ஒரு முடிவுக்கு வந்து சாமரங்கள், சந்தன மரங்கள், உயர்ந்த மாணிக்க ரத்தன கற்கள், பச்சை கற்பூரம், முத்துக்கள் இதெல்லாம் நல்லா குவியலா தன்னுடைய அலைகள்ல சேர்த்து எடுத்துட்டு வந்து ரங்கனுடைய திருவடியில கொண்டு வந்து சேர்க்கிறா அப்படின்னு பராசரப்பட்டர் ரொம்ப அழகா காமிக்கிறார். காவேரி என்ன கைங்கரியம் பண்றா இந்த அரங்கநாதனுக்கு, தன் மருமகனுக்கு சீர் கொடுக்கிறாளாம் காவேரி. அப்படி நதிகளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த யமுனைக்கும் பெருமையுடையது. எம்பெருமான் போகும் பொழுது அது வற்றி கொடுத்தது. மேலும் என்ன பெருமை அப்படின்னா, கிருஷ்ணனும் பெண்களும் எங்க வந்து குறவை கோப்பா அப்படின்னா, குறவை ஸ்தானம் எது அப்படின்னா யமுனை கரை தான். அங்க என்ன பண்ணுவா, பெண்கள்லாம் மாறி மாறி ஒவ்வொருத்தர் கொப்பளிச்சு போலாம். நீரை வாயில ஊத்தி, கிருஷ்ணன் என்ன வம்பு பண்ணுவான், வாயில நீரை ஊத்தின்ட்டு கொப்பளிச்சு ஏதாவது ஒரு பெண் மேல துப்புவான். உடனே அவ கோவப்பட்டு என் மேல துப்புறியா நீ, நானும் உனக்கு துப்புறேன் வா அப்படின்னு சொல்லி இவளும் என்ன பண்ணுவானா, கொப்பளிச்சு துப்புவாளும். அவர்கள் கொப்பளித்ததனாலே அந்த தூய்மை வந்ததாம். தூய பெருநீர் யமுனை அப்படின்னு சொல்றா. ஏன்னா பாகவத உச்சிஷ்டம் வந்து ரொம்ப முக்கியம். பகவத் உச்சிஷ்டம் பாகவத உச்சிஷ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதே தொண்டரடிப்படியாழ்வார் திருமாலையில சொல்றார், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்னே. பாகவதர்கள் உடைய உச்சிஷ்டத்தை எடுத்துட்டோம்னா அது ரொம்ப போக்கியமானது அப்படின்னு. இந்த கோபிகைகளுடைய திரு அதரம், கண்ணனம்பெருமானுடைய திரு அதரத்துல பட்ட நீர் தான் இந்த யமுனையில் உள்ள நீர். அதனால தூய பெரு நீர் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் யமுனாம்ச அதிகம்பீரகா, யமுனாம்ச அதிகம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம்ங்கிற பிரமாண வாக்கியத்துல ரொம்ப பாங்காக வற்றி கொடுத்தது மட்டும் அல்ல, இது ரொம்ப மனோகரமா இருக்குமா, மனசுக்கு ரொம்ப இனிமையை தரக்கூடியது அந்த யமுனை கரை. சுத்தமானது, மனோகரமா இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த யமுனையை பற்றி சொல்லப்படுகிறது. யமுனை துறைவன் அப்படின்னா இந்த பெண்களும் கோபிமார்களும் கிருஷ்ணனும் எங்க வந்து குறவை கோப்பா அப்படின்னா இது திருக்குறவை ஸ்தானமா இந்த யமுனை கரை தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கதான் சந்திப்பானா இந்த பெண்களை. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்றா. அடுத்தது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. விளக்கு அப்படின்னா ஒரு மங்களார்த்தமான ஒரு வஸ்து, மங்கள சூச்சகம். விளக்கேத்தினாவே நன்மை இல்லையா, மங்களத்தை காமிக்கக்கூடியது. இவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, மங்கள தீபரேகா அப்படிங்கிற பிராட்டிய ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் சொல்றார், மங்கள தீபரேகாம் அப்படின்னு எடுக்கிறார். உல்லாச பல்லவித்த பாலித்த சப்தலோகி நிர்வாக கோரஹித நேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம். கருப்பா இருக்கானா ரங்கநாதன், சயனச்சுன்னு இருக்கான். அவனை நன்னா பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கக்கூடிய விளக்கு எது அப்படின்னா பிராட்டியம். அந்த பிரணவாகார விமானத்துல மங்கள தீபமாக அவள் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறார்னு பட்டர் சொல்றார். அது மாதிரி இங்க ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கு அப்படிங்கிறார். பரமபதத்தை காட்டிலும் அவனுடைய கல்யாண குணங்கள் எங்க பிரகாசமா இருக்கும் அப்படின்னா ஆய்ச்சேரியர் தான். ஏன்னா பரமபதத்துல தப்பு பண்றவாளே இருக்க மாட்டா, எந்த குறையுடையவர்களும் இருக்க மாட்டா. இப்போ உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இருந்தாதானே உயர்ந்தவர்கள் இருக்காங்கிறது தெரியும். பரமபதத்துல எல்லாருமே உயர்ந்தவர்கள், யாருமே தாழ்ந்தவாளே கிடையாது. இப்ப எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எப்படி பிரகாசிக்கும்? எம்பெருமான் பரமபதத்திலேருந்து கீழே இறங்கி வந்து அவதாரம் பண்ணினதுனாலதான் அவனுடைய குணங்கள்லாம் பிரகாசிக்கிறது. அப்போ இடைச்சேரியில வந்து பிறந்த பிறகுதான் அவனுடைய குணங்கள் நன்னா ஒளிவிட்டு, ஒரு இருட்டுல தீபம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி நன்னா ஒளிவிட்டு பிரகாசிக்கிறதா எம்பெருமானுடைய குணங்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ இவன் எங்க வந்து ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்குன்னு எங்க வந்து பிறந்தான் அப்படின்னா தேவகியினுடைய கர்ப்பத்துல வந்து பிறந்தான் இல்லையா. எப்படி கிழக்கு திக்குல சூரியன் உதிச்சதோ அது போல தேவகி அப்படிங்கிற கிழக்கு திக்குல இந்த எம்பெருமான் வந்து பிறந்தான். மதுரையில வந்து அவதாரம் பண்ணினாலும் ஆயர் குலத்தினில் தோன்றும் எங்க பண்ணினான், சிறைச்சாலையில மதுரையில தானே அவதாரம் பண்ணினான். ஏன் அப்புறம் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்குன்னு சொல்றா அப்படின்னா, குழந்தை பிறந்ததுதான் மதுரை சிறைச்சாலையில, உடனேவே குழந்தை ஆய்ப்பாடிக்கு போயிடுது இல்லையா. குழந்தை எங்க அழுது பால் குடிச்சு விளையாடித்தோ அதுதான் பிறந்த இடமா.
ஆய்ப்பாடியில தான் அத்தனை சேஷிதங்களும் கண்ணன் எம்பெருமான் பண்ணினா. அதனால ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சொல்றா. அடுத்ததான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். மின்னணைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தார் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடிகேசா முலையுனாயே. பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் எடுக்கிறார், என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு. இந்த கிருஷ்ணனை பெக்கறதுக்கு இவ என்ன பாக்கியம் பண்ணினாலோ, என்ன நோன்பு நோற்றாளோ, ஏன்னா அந்த தாயனுடைய வயிற்றை விளங்கச் செய்தவன் அப்படின்னு சொல்றா. கௌசல்யா சுஷுபேன புத்திரேணமித தேஜசா அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியத்துல நல்ல பிரகாசிக்கிற அந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமன் பிறந்து கௌசல்யை ஒளிபெறச் செய்தான் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. அது போல இந்த கண்ணன் எம்பெருமான் பிறந்து பண்ணிருக்காளே இவள் அப்படின்னு. எப்படி வாமனமூர்த்தி அதிதி கஷ்யபருக்கு திருக்குமாரரா தான் வாமனன் அவதரித்தான். அப்போ வாமனன் இந்த கர்ப்பத்துல இருந்தப்போ அதிதி தேவி நடந்தா உலகமே நடுங்குமா. அப்படி ஒரு தேஜஸோட எம்பெருமான் வயித்துல இருந்தான். அந்த அதிதி தேவி அவ்வளவு பிரகாசமா இருந்தாளாம். அது பாரி கௌசல்யா தேவி இருந்தாங்க. அது போல இந்த யசோதையும் எப்படி இருக்கா அப்படின்னா நல்ல தேஜஸா இருக்காளாம். என்ன பெருமை அப்படின்னா பவ்யதை. தாமோதரன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்ட்டான். ஏன்னா தாமோதரத்துவம் இது எல்லாருக்கும் நன்னா தெரியும். உரல்ல வச்சு குழந்தைய கட்டினான். ஏன் கட்டினா? வெண்ணப்பாலெல்லாம் திருடுறான், எல்லாத்தையும் உடைச்சு தள்ளி விட்டுடுறான். அதனால உன்னுடைய தீம்புகள் தாங்க முடியாம என்ன பண்ணினா கட்டினான். கட்டினதும் கட்டுப்பட்டான் இல்லையா? எல்லாரும் தொழுமவன் அம்மாவை பார்த்தா அவன் கை கூப்பி தொடரான். அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படின்னு எல்லாரும் அவனை கை கூப்பி எனக்கு மோட்சம் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு எல்லாரும் அவனை தொடரும். அவன் என்ன பண்ணினானா இந்த சம்சாரியான யசோதையை பார்த்து கொண்டாடி, ஆகா யசோதையை பார்த்து இவன் கை கூப்பிடுறானே அப்படின்னு நாட்டாரெல்லாம் அவளை கொண்டாடும்படி செய்தான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படிங்கிறார். தாமோதரத்துவம் அப்படின்னா அந்த உதரம்னா வயிறு, தாமம்னா அந்த கயத்துனால அந்த குழந்தைய உரல்ல கட்டி வச்சா. எப்படி நம்மளுடைய பந்தம் நம்மால் இந்த சம்சார பந்தத்தை நம்மால அறுக்க முடியுமா? நம்முடைய பந்தத்தை எம்பெருமான் பார்த்துதான் அதை அவுத்து விடணும். எப்படி நம்மால அறுக்க முடியாதோ அது போல அந்த யசோதையை காட்டின அந்த கயரும் அவனால அறுக்க முடியலையும். அதனால அந்த பந்தத்தை நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம இந்த ஜீவர்களுடைய சம்சார பந்தம் விட்டு போயிடும். இந்த கிருஷ்ணன்றவன் பிறந்தான், அவனை யசோதை உரல்ல கட்டி வச்சா அப்படின்னு அந்த சரித்திரத்தை கேட்டாலே நம்ம சம்சார பந்தம் அருந்து போகும் அப்படின்னு வியாக்கியாதா சாதிக்கிறார். பிள்ளை திருநறையூர் அரையருடைய ஒரு வார்த்தை கூட உண்டு. குருவி, ஒரு குருவியானது என்ன பண்ணும்? கூட்டை கட்டுறதுக்கு எங்கெங்கேருந்தோ அந்த நாறு குச்சி எல்லாத்தையும் எடுத்துன்னு அழகா கட்டும் முட்டையிடும். அதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சதும் குஞ்சு கொஞ்சம் வளர்ந்ததும் அதை எடுத்துட்டு வெளியில போயிடும். அந்த கூடு அப்படியே இருக்கும் இல்லையா? அதை பார்த்து அதை நம்மளால பிரிச்சு ஒவ்வொரு நாரா பிரிச்சு அந்த கூட்டை பிரிச்சு எடுக்க முடியுமா? ஒரு குருவி கட்டின கூட்டையே நம்மளால பிரிக்க முடியாத பொழுது இந்த எம்பெருமான், சர்வசக்தனான எம்பெருமான் பண்ணின இந்த பந்தம், இந்த சம்சார பந்தம் இங்க பிறக்க வச்சிருக்கான இதை நம்மளால அறுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த பிள்ளை திருநர் அரையருடைய ஐதிகமானது இந்த இடத்துல காட்டப்படுறது. அப்போ ஆசிரிதருடைய சம்சார பந்தம் போகணும் அப்படின்னா எம்பெருமான் தாமோதரத்துவம், அதாவது கட்டுண்டான் அப்படின்னு நினைச்சாவே நம்மளுடைய சம்சார பந்தம் போயிடும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது தூயோமாய் நாம். அப்போ தூயவர்களா வரணும் அப்படின்னு சொல்றா. நாம் அதாவது யோக்கியரா இருக்கணும். இங்க எம்பெருமான தொழுவதற்கு யோக்கியரா அயோக்கியரா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்லையா. நான் ரொம்ப தூய்மையா வரணும், குளிச்சுட்டு வரணும், ரொம்ப யோக்கியதையோட வரணும் இந்த நோன்பு நோக்கிறதுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் வேண்டாம் அப்படிங்கிறா. எப்படி ஒரு சரணாகதி பண்றவனுக்கு தேசத்தை எந்த நாட்டுல எந்த இடத்துல பண்ணணும், எந்த காலத்துல பண்ணணும், யார் சரணாகதி பண்ணணும், என்ன பிரகாரம், என்ன முறை
அப்படின்னு எந்த விதமான அதிகாரமும் சரணாகதிக்கு கிடையாது. எம்பெருமானிடத்துல பண்ணணும் சரணாகதிங்கிறது தான் முக்கியமே தவிர தேசகால அதிகாரி பிரகார நியமம் பல நியமம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ அதுக்காக ராமாயணத்துல இருந்து ஒரு உதாரணம் காண்பிக்கப்படுறது. விபீஷ்ணன் அங்கேருந்து பரித்தியச்சியா லங்கான்னு சொல்லிட்டு லங்கையை விட்டுட்டு தன்னுடைய பந்துக்களை எல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு ராமனிடத்துல வந்தான். வந்தப்ப வந்து சரணாகதி பண்ணினான். சுக்ரீவாதிகள் முதல்ல மறுத்தா, அவனை சேர்த்துக்க கூடாது, அவன் ராவணனுடைய தம்பி, அதனால சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னான். ஆனா எம்பெருமான் ஒத்துக்கல இல்லையா? கடைசியில முடிவு பண்ணி விபீஷ்ணனை ஏற்றுக்கொண்ட போது, விபீஷ்ணன் சரணாகதி பண்ண வந்த போது எங்கேயாவது கடல்ல இறங்கி முழுக்கு போட்டுட்டு வந்தானா? குளிச்சுட்டா வந்தான் சரணாகதி பண்றதுக்கு? இல்லையே. அர்ஜுனன் குருக்ஷேத்திரத்தும் போது எம்பெருமான் பகவத்கீதை உபதேசம் பண்ணினான், சர்மஸ்லோகத்தை சொன்னான். சர்மஸ்லோகம் கேட்டப்போ அர்ஜுனன் குளிச்சுட்டு கேட்டானா? எந்த விதமான தூய்மையோட கேட்டான்? எதுவும் இல்ல. திரௌபதி சரணாகதி பண்ணாலே ரஜஸ்வலையா இருந்தப்போ பண்ணினான். வீட்டுக்கு விளக்காக இருந்த போது சரணாகதி பண்ணினான். ஆனா சரணாகதி பண்ணணும் அப்படின்னா எந்த தேச கால அதிகாரி பிரகாரி பல நியமம் எதுவுமே வேண்டாம். இப்ப எம்பெருமான தொழுவதற்கு நாம் வந்திருக்கோம். தூயோமாய் வந்து நாம் அப்படின்னா ஏதாவது, ஏன்னா இந்த பெண்களுக்கு வந்து இடைப்பெண்கள் என்ன பண்ணுவானா, தலை இருக்க உடம்பு குளிப்பார்கள், உடம்பிற்கு தலை குளிப்பார்கள். நம்ம எல்லாம் இப்ப வந்து சில சமயம் தலை குளிக்க மாட்டோம், உடம்பு மட்டும் குளிப்போம். ஆனா இந்த ஆய்ப்பாடி பெண்கள் என்ன பண்ணுவாளாம், உடம்பு இருக்க தலை மட்டும் குளிப்பாளாம். அப்படிப்பட்ட அனுஷ்டானம் உடைய இந்த பெண்கள் தூயோமாய் வந்து நாம் அப்படிங்கிறாளே, என்ன தூய்மை அப்படின்னு கேட்டா இதுக்கு எந்த தூய்மையும் வேண்டாம். எம்பெருமான போய் அடையணும் அப்படின்னு வந்துட்டா குளிச்சுட்டுதான் வந்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிறாளாம். ஓ, அதாவது நம்ம வந்ததே போதும். எம்பெருமான் நம்மளை நோக்கி வந்து அனுகிரகம் பண்ண இருக்க நம்ம என்ன பண்ணினோம், அவன் தான் வேணும் அப்படின்னு அனன்ய பிரயோஜனம் அததான் எதிர்பார்க்கிறான் எம்பெருமான். சரணாகதி பண்ணும் போது அனன்ய பிரயோஜனமா பண்ணணும். வேறு எதுவும் வேண்டாம் கண்ணா, எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் வந்து ராமன சரணாகதி பண்ணினப்போ ராமன் சொன்னாராம், நான் வந்து உங்க குறைகளை கேட்டு உங்களுக்கு நான் உதவி பண்ணிருக்கணும். ஏன்னா அரக்கர்களுடைய தொந்தரவு தண்டகாரண்யத்துல நிறைய இருந்தது. ராமன் போய் அதெல்லாம் தீர்த்தான் இல்லையா? அப்ப நான் வந்து பண்ணிருக்கணும். நீங்க வந்ததே எனக்கு வந்ததே பெரிய விஷயம். குகன் வந்து எம்பெருமான நோக்கி சித்திரக்கூடத்துல வந்தப்போ குகன் வந்து அவன் கொண்டு வந்ததெல்லாம் திணை தேன் இதெல்லாம் வந்து ஏத்துக்கணும்னு சொல்லும்போது எம்பெருமான் சொல்றான், நீ 4 அடி நடந்து வந்தியே, உன்னுடைய அன்பை காட்டினியே, அதுவே போதும். நான் தான் உன்னை வந்து பார்க்கணும், நீ வந்து என்ன பாத்தியே அப்படின்னு இந்த ரிஷிகள் வந்ததையும் சரி குகன் வந்ததையும் சரி எம்பெருமான் வந்து ரொம்ப ஸ்லாகிச்சுண்டான். அது மாதிரி அவன் வரலேன்னு வருத்தப்படுவானே தவிர நம்ம இப்படி தூயோமாய் வந்தோமா இல்லையான்னு இதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அப்படி அவன் வர வேண்டி இருக்கு, இவர்கள் ஏன் போய் எம்பெருமான அடையணும் நோன்பு நோக்கணும்னு போறா அப்படின்னு கேட்டா இவாளுக்கு வந்து துவரை. அவனை விட்டுட்டு இருக்க முடியலையாம். எப்ப அடைவோம் கண்ணனை, எப்ப அடைவோம் எப்ப அடைவோம் அப்படின்னு இவளுக்கு துவரை ஜாஸ்தியா இருக்கு. எம்பெருமான அடைய வேண்டும்ங்கிற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால முறை மாறி இவர்கள் அவனை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள். தூயோமாய் வந்து நாம் அப்படிங்கிறான். தூமலர், தூமலர் அப்படின்னா திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார், மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவம் அப்படிங்கிறார். அதாவது ஒரு நல்ல அடியார். தொண்டரிட்ட பூந்துளவம் அப்படின்னா எம்பெருமானுக்கு நம்ம பூவை சமர்ப்பிக்கும் போது என்ன நினைச்சுப்போமா, உனக்கு நான் பூ போடுறேன்ப்பா, எனக்கு இதுக்கு பதிலா என்ன கொடுப்ப அப்படிங்கிறது தொண்டரிட்ட பூந்தளவம். தொண்டர்னா அடியவர்கள். அவர்கள் போட்ட புஷ்பம் துளபம் இதெல்லாம் உன்னை கொடுத்துட்டு இன்னொன்னு நீ என்ன கொடுப்பியா அப்படின்னு கேட்கறதாம். சீர்தொண்டரிட்ட துளவம் அப்படின்னா என்ன பண்றானா, இந்த புஷ்பத்தை கொடுக்கறேன், இதெல்லாம் எனக்கு இந்த லௌகிகமான விஷயங்கள்லாம் வேண்டாம், எனக்கு கைவல்ய மோட்சம் கொடு, என்னுடைய ஆத்மாவை நானே அனுபவிக்கணும் அப்படின்னு சீர்தொண்டரிட்ட பூந்துளவம் அப்படிங்கிற இடத்துல வியாக்கியானம் அமைஞ்சிருக்கு. மிக்க சீர்தொண்டரிட்ட பூந்துளவம் அப்படிங்கும் பொழுது உனக்கு நான் பூ போட்டு அர்ச்சனை பண்றேன், எனக்கு எதுவும் வேண்டாம், நீதான் வேணும். அதுதான் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவம். அது மாதிரி இந்த பெண்கள்லாம் அனன்ய பிரயோஜனர்களா வந்திருக்கா, எனக்கு எதுவும் வேண்டாம் நீ மட்டும்தான் வேணும். தூமலர், ஏன் தூமலர்னு சொல்லப்படுறதுன்னா, சூட்டுநன் மாலைகள் தூயின வேந்தி அப்படின்ற ஒரு பாசுரத்துல அந்தூபந்தரா ஈட்டிய வெண்ணெய் தொடுவண்ண பூந்து விளையாட்டுவன் ஒரு பாசுரம் உண்டு திருக்குறுந்தாண்டகத்துல. அதாவது சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி அப்படிங்கிறார். நல்ல மாலை அப்படின்னா கெட்ட மாலை கூட ஏதாவது எம்பெருமானுக்கு சாத்துவாளா? நிச்சயமா மாட்டா. என்ன சூட்டு நன்மாலைகள் அப்படின்னா, இத நான் கொடுக்கறேன், அதுக்கு பதில நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு எதிர்பாராத புஷ்பந்தான் சூட்டு நன்மாலைகள். அதைத்தான் இவ கொண்டு வந்திருக்காளாம். சொல்லுவான் இல்லையா, மடித்தடவாத சோறு சுருள் நாராத
பூ சுண்ணாம்பு தடவாத சாந்துன்னு சொல்லுவோம். இந்த இவனும் மடி தடவாத சோறுன்னா இவர் அகமுடித்து விட்டேனும் விதுரர் என்ன பண்ணினார்? எம்பெருமானுக்கு கூப்பிட்டு அவரை தூது வந்த பொழுது அவருக்கு அண்ணாலாம் பரிமாறினார். அதுக்கு பதிலா எம்பெருமான்ட்டு ஏதாவது எதிர்பார்த்தாரா? எதிர்பார்க்கல. மடி தடவாதன்னா உன்னை சாப்பாடு போட்டுட்டு அவ பதிலுக்கு ஏதாவது நமக்கு கொடுப்பாளான்னு தடவி பார்க்கறதுதான் மடி தடவர சோறு. அப்படி எதிர்பார்க்காம போடுற சோறு மடி தடவாத சோறு. அது மாதிரி எம்பெருமான இடத்துல தூமலர்னு பூவை தூவிட்டு இத கொடு அதை கொடுன்னு கேட்காம நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுனால தூமலர் தூவி தொழுது அப்படின்னு இவா எம்பெருமானுக்கு தூவி தொழுது அப்படிங்கிற. தொழுது அப்படின்னா எப்படி அஞ்சலி பண்ணணும்? அவன் பொறுக்க முடியாம, ஏன்னா அவன் நம்மளை தேடி வரணும், இப்ப நம்ம அவனை தேடி போறோம், இதுவே அவனுக்கு தாங்காது. அவன் பொறுக்க முடியாதபடி அஞ்சலி பண்ணணும். அப்படி யார் பண்ணினா அப்படின்னா திரௌபதி சரணாகதி பண்ணினா. அவளுக்கு அவளுடைய அவமானப்படுத்தப்படுற அரசவையில யாராவது ஒரு தோள் கிடைக்க மாட்டாளா, அவள்கிட்ட சொல்லி அழமாட்டமா அப்படிங்கிற ஒரு நிலைமை. என்ன பண்ணினா? கைய விட்டுட்டு கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு யாரும் இல்ல கண்ணா, என்னை காப்பாத்துறதுக்கு ஒன்ன தவிர எனக்கு யாரும் இல்ல கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டாளாம். அந்த கடன் வளர்ந்துட்டே போறதாம் வட்டியோட சேர்ந்து. அப்படி கோவிந்தான் என்ன கூப்பிட்டாலே அவளுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அந்த அஞ்சலியை பொறுக்க முடியாதவன் ஒரு ஜீவாத்மாவானவன் கைய கூப்பி ஒரு அஞ்சலி பண்ணிட்ட. அஞ்சலி பரமாமுத்ரா சிப்ரம் தேவ பிரசாதினின்னு நீர்பண்டமா ஒருத்தன் கைய கூப்பிட்டானா எம்பெருமான் எப்படி உருகுவான்னா நீர்பண்டம் மாதிரி உருகிடுவான். அப்போ திரௌபதி கைய கூப்பிட்டா, தொழுதுட்டா. ஆனா அவளுடைய கடனை எப்படி அடைக்க போறேன்னு எம்பெருமான் அவ்வளவு வருத்தப்படுறானா. அப்படி தொழுகைக்கு அவன் ஒரு மரியாதை கொடுக்கறான். அவனை தொழுவித்துக் கொள்ளும் அவர்களிலே தொழுகிறார்கள். அப்போ யசோதைக்கு கைய கூப்பிட்டு நின்னானா இல்லையா? அவன் தானே தொழணும். இப்ப இவாள்லாம் தொழறாளாம். ஏன் அப்படின்னா இவாளுடைய துவரை தாங்க முடியல, எப்படியாவது கிருஷ்ணனை போய் அடையணும் அப்படிங்கிறதுனால தொழுகிறார்கள். மேலுமே இந்த நோன்பு நோர்க்கணும்னு கோபால கிழவர்கள்லாம் சொல்லிட்டா. இப்ப இவர்கள் தொழல அப்படின்னா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருமா, இது ஏதோ தப்பா இருக்கே, நோன்பு ஒழுங்கா பண்றாளா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கெல்லாம் சந்தேகம் வராதபடி கையை கூப்பி இவர்கள் தொழுது தூமலர் தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி அப்படிங்கிறான். ஏன் வாயினால் பாடி அப்படின்னா வாயால பாடாம காதாலைய பாடுவா அப்படி கிடையாது இல்லையா? ஏன் சொல்றா? வாய் படைத்த லாபம். நமக்கு வாய் இருக்கு அப்படின்னா என்ன லாபம்னா திருநாமத்தை சொல்றதுதான் வாய்ப்படைத்த லாபம் அப்படின்னு. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயினால் பாடினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல, மனத்தினால் சிந்திக்க. நினையாதார் நெஞ்சமென்றும் நெஞ்சல்ல கண்டோமே அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதனால மனசால நினைக்கணும், மனத்தினால் சிந்திக்க. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொன்னா தனித்தனியா வருதாம். கை தனியா தொழறதாம், மனம் தனியா நினைக்கிறதாம், வாக்கு தனியா சொல்லுதான். தனித்தனியே கரணங்கள் எல்லாம் ஒன்னொன்னா எம்பெருமான நோக்கி போயிண்டே இருக்கு இவாளுக்கு. ஆக்சுவலா எப்படி இருக்கணும் அப்படின்னா வாயால மனசால முதல்ல நினைக்கணும், அப்புறம் வாயால சொல்லணும், கையால அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். மனோ வாக்கு காயம் இப்படிதான் வரணும். ஆனா இவ வாயினால் பாடி தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடின்னு அப்படியே மாத்தி சொல்றாளாம். ஏன்னா பகவத் பிரேம வந்துடுத்து அப்படின்னாலே முறையே தெரியாதாம், எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. வாயினால் பாடி மனத்தினார் சிந்திக்கன்னு தனித்தனியே கரணங்கள் எல்லாம் எம்பெருமான நோக்கி போகிறதே. இப்படி பாடினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா போய பிழையும் புகுதருவான் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் பூர்வாகம் உத்தராகம் அப்படின்னு. போய பிழை அப்படின்னா பூர்வாகம், முன்னாடி எம்பெருமானுடைய சம்பந்தம் ஏற்படுவதற்கு முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் தீனிலிட்ட பஞ்சு போல அப்படியே எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றா. எப்படி அந்த கண்டசக்கர பால், அதாவது கற்கண்டையும் பாலையும்
சேர்த்து குடிச்சா எப்படி தன்னடையே போகுமோ அது போல இந்த பாவமான பித்தம் எப்படி தன்னடையே போகுமோ அது போல இந்த பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் பகவத் சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு இந்த இந்த உலகத்துல வாழ்றதுனால பிரகிருதி சம்பந்தத்தினால தெரியாம சில தவறுகளை செஞ்சுடுவோம். அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் அதை காணா கண்ணிட்டிருப்பான். தாமரை இலையில எப்படி தண்ணி ஒட்டாதோ அது போல அந்த பாவங்கள் நம்மள ஒட்டாது. போய பிழையும் புகுதருவான். வரப்போகிற பாவங்களும் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு அப்படிங்கிறார். செப்பு அப்படின்னா சொல்லு. வெறும்னா மனசுனால வாயினால் பாடினாலே போதும். முக்கரணங்கள்ல பண்ணணுங்கிறதே இல்லை இங்க. என்ன சொல்லியிருக்கா? வாயினால திருநாமங்களை செப்பு. செப்புன்னா சொல்லுன்னு அர்த்தம். அதாவது அனாதிகாலம் புத்திபூர்வமா பண்ணினது பகவத் ஞானம் பிறந்தா பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாமே போயிடும். அதனால நீ எம்பெருமானுடைய திருநாமத்தை செப்பு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வாயினால் பாடு அப்படிங்கிறதுனால செப்பு. உன்னுடைய பாவங்கள் போவதற்காக நீ சொல் அப்படிங்கிற திருநாமத்தை சொல் அப்படின்னு இந்த பாட்டுல ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவன், வடமதுரையிலே வந்து அவதரித்தான், தாயை குடல் விளக்கம் செய்தான், அப்படிப்பட்டவனை நாம் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்போம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றா. நாளைய பாடல்ல இனிமே ஒரு பெண் பிள்ளையா எழுப்ப போகிறாள். பாகவத திருப்பள்ளி எழுச்சி பிரகரணமாக அமைய போகிறது நாளை பாடல். இதோட இந்த பாடலுடைய அர்த்தம் முடிவு பெற்றது. முடிச்சுக்கலாம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன்.